நமஸ்காரம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டே 1 ஆஃப் பெங்களூர் இன்டர்ன்ஷிப். நானும் காலைல சீக்கிரமாக எழுந்து பல்ல வலிக்கிட்டு கிரவுண்டுக்கு போகலான்னு தான் பார்த்தேன். ஆனால் எழுந்த வேகத்திலே மறுபடியும் படுத்து தூங்கிட்டேன். 11 மணிக்கு டிசைன் கிளாஸு. ஆனால் நான் 10:30க்கு எழுந்துட்டு இப்போ தான் குளிக்க வரேனே. இன்னும் 20 நிமிஷத்தில் போனோம். ஆனால் 2 கிலோமீட்டர் நடந்து போனோம். அதனால் சீக்கிரமாக போகணுன்றதுக்காக டக்குன்னு பல்ல வலிக்கிட்டு காலைல சாப்பிட்லான்னு போனால் பிஜியில் 8 மணிக்கே சாப்பாடு க்ளோஸு. அப்போ இன்றைக்கி சோறு கட்டி ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்புறதுக்காக சீக்கிரமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பும்போது செட் பட்டன் போட மறந்துட்டேன். அப்புறம் டக்குன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கிளம்பிட்டு அப்புறம் நடந்து போகிறேன். ரொம்ப க்ரீனரியாக இருக்கா. அப்புறம் இங்கே ஒரு மஜாவான மேட்ரு இருக்குது. அதாவது கம்பெனியில் அந்த திருஷ்டி பொம்மைலாம் வைப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ஒய்ஃப் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ரைட்டு, செம மார்க்கமான ஏரியாவில் தான் வந்திருக்கோம். கோச்சிங் கிளாஸ் முடிஞ்சவொடனே நம்ம நண்பர் நம்ம பிஜி ட்ராப் பண்ணிட்டாரு. ட்ராப் பண்ணிட்டு மஜாவாக ஒரு காஃபி போட்டு பிஜிக்கு அப்புறம் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சிக்கமான பாட்காஸ்ட் ஒன்று பார்த்தேன். செம்மையாக இருந்தது. யூடியூப்பில் போய் போட்டு பாருங்கள், ஹேக் யுவர் பிஹேவியர்ன்ட்டு சூப்பராக இருந்தது பாட்காஸ்ட்டு. பாட்காஸ்ட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மஜாவாக ஒரு காஃபி போடுறதுக்கு வந்தேன் கடைக்கு. இந்த காஃபி குடிக்கும் போது தான் மஜாவான சிந்தனைகள்லாம் வரும். எப்படி போகிறோம், எப்படி இது பண்ண போகிறோன்ட்டு. நானும் எப்படி 100 கோடி ரூபா சம்பாதிக்கிறதுன்ட்டு ஒரு சிந்தனையை போட்டு நைட்டு சப்பாத்தியோட முடிச்சுக்கிட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே.